இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பானிபூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு கேஸில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் புளி எடுத்து அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வந்து வச்சுருங்க. நான் சொல்கிற குவான்டிட்டி எல்லாமே வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு தாராளமாக பத்தும். ஸோ அதுக்கு நான் வந்து 3 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு பச்சை மிளகாய், இவ்வளோத்தையும் நம்ம வந்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டுறோம். வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்ணுன்னு நினச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க, நல்லா பேஸ்ட்டாக பண்ணிடுங்க. வடிகட்டுறதா இருந்தால் ஓகே எப்படினாலும் பண்ணிவிட்டு, ஆனால் நல்லா ஓரளவுக்கு கிரைண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த மல்லி புதினாவில் இருக்கக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே அந்த தண்ணியில் இருக்கும், சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நான் ஊற போட்டிருந்தேன்ல, அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. எப்படின்னா ஒரு பொரிக்காஞ்சட்டியில் அந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக உப்பு ப்ளஸ் வந்து உப்பு இல்லை சால்ட்டு ப்ளஸ் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகுப்பொடியும் வத்தப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வற்ற விட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரிக்காஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றி இந்த பொரி பொரித்து எடுத்துக்கோங்க. இது வந்து பானிபூரிக்கான பொடி எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும். கிடைக்கலன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இது உருளைக்கிழங்கு நல்லாவே ரெடி பண்ணி மசிச்சு மஞ்சள் மிளகாப்பொடி உப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வீடியோவும் எடுக்க நான் மறந்துட்டேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.